என்னங்கடா இது வழக்கம் போல சவுத் ஆப்பிரிக்கா வந்து செமிஃபைனல்ல தோத்து போச்சு. ஐசிசி டூர்னமெண்ட் வந்தாலே கடைசி நேரம் வரைக்கும் வந்து ஒன்றில் ஃபைனலுக்கு போகாம தோத்து போடும், அப்படி இல்லையா ஃபைனலுக்கு போய் தோத்து போடும். அதே மாதிரி இந்த முறையும் வந்து செமிஃபைனல்ல தோத்து வெளியில போகுது சவுத் ஆப்பிரிக்கா. அதுபோக இந்த 2015ஆம் ஆண்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீமை சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்திருக்காது, இந்த உலகமே பார்த்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீமா இருக்கே நியூசிலாந்துக்காரங்க செமிஃபைனல்ல வச்சு அடிச்சு அவங்களை கிரவுண்டுக்குள்ளேயே குளறி இல வச்சவங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு மேட்ச் நேற்று நடந்திருக்குன்னு சொல்லிக்கொண்டு நேற்று என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம் வாங்க. நேற்று நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் சரியோ வில்ஜங் ரவீந்திராவும் ஓபன். வில்ஜங் வந்து வேலைக்கு அவுப்பட்டார் 21 ரன்ல. ஆனா ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு நியூசிலாந்த ஒரு வலுவான நிலையை கூட்டிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயே முக்கியமா ரவீந்திரா வந்து 108 ரன் அடிச்சிருக்கிறார். அதுவும் 101 போல்ல 13 4ம் ஒரு 6ம் அதில் அடிச்சிருக்கிறார். சரியோ அங்கால வந்து கேன் வில்லியம்சன் வந்து 94 போல்ல 102 ரன் அடிச்சிருக்கிறார். அப்ப இவர் 2 பேரும் ஓப்பன். அடுத்ததா வந்த மிக்சல் வந்து 49 ரன் நோட் அவுட் அடிச்சிருக்கிறார். நலம் வேலைக்கு அவுப்பட்டு போனாலும் கடைசியா வந்த பிலிப்ஸ் ஒரு காட்டி அவர் நொட் அவுட்டா 49 ரன் அடிச்சிருக்கிறார். அப்ப டீமா சேர்ந்து விளையாடி 362 ரன் அடிச்சிருக்கிறார்கள் நியூசிலாந்துக்காரங்கள். 363 பெரிய டார்கெட் நோக்கி கிளம்புறங்கின சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து ஆரம்பத்திலேயே முதலாவது விக்கெட்டை இழந்துட்டது. ரிகில்டன் வந்து 17 ரன்ல அவுப்பட்டு வெளியில போறார். அடுத்ததா களத்துக்கு வரார் நம்மட வண்டர்சனும் பவுமாவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. அது பவுமா வந்து நிதானமா விளையாடி கொண்டு போறார். வண்டர்சன் ஓரளவுக்கு கிட் பண்ணி விளையாடி கொண்டு போனாலும் பவுமா ஒரு 50 அடிச்சு போட்டு தானும் இனி கிட் பண்ணி விளையாடுவோன்னே கேட்க துரதிருஷ்டவசமா வந்து அவுப்பட்டேன். அங்கால மக்ரம் ஒரு 31 ரன்னையும் அதுக்கு அங்கால வந்த கிளாசன் வந்து வேலைக்கு அவுப்பட வந்து சவுத் ஆப்பிரிக்கான வெற்றி வாய்ப்பு வந்து தள்ளியே போடுதுன்னு சொல்லணும். அங்கால வண்டர்சன் ஒரு 69 ரன்னையும் கடைசி நேரத்துல வந்து நம்ம டேவிட் மில்லர் வந்து 67 போல்ல 100 ரன் நொட் அவுட் அடிச்சிருந்தாலும் இந்த இமாலய இலக்கன்ற திரட்ட முடியாம போய் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டு சொல்லணும். இமாலய இலக்கா இருந்தாலும் இந்த ரன்னை திறத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா சேட்னர் வந்து முக்கியமான 3 விக்கெட்டையும் எடுத்து மற்ற மாத்திருந்தேன்னு சொல்லணும். அது முக்கியமா பவுமா, வண்டர்சன், கிளாசன் இந்த 3 பேரையும் விக்கெட் எடுத்து வச்சு அப்படியே ஃபுல்லா நியூசிலாந்து பக்கம் திருப்பி இருந்தான்னு சொல்லணும். ஒருவேளை கிளாசனையோ வண்டர்சனையோ விக்கெட் எடுக்க விட்டு இருந்தார் இந்த மேட்ச் வேற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லிக்கொண்டு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க போற ஃபைனல் முடிய வந்து நான் உங்களுக்கு மிச்ச கதையை சொல்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பெல் பட்டனை வச்சு வச்சுக்கொள்ளும்.